யோவான் 4ஆம் அதிகாரம். சமாரிய ஸ்திரியை பத்தி நம்ம பார்க்க போறோம். 11 மணி கரெக்டா முடிச்சிடுவேன். என்ன பாஸ்டர் 11 முடிச்சிடலாமா? ரைட். ஸோ யோவான் 4ஆம் அதிகாரத்தை குயிக்கா நம்ம பார்க்க போறோம். 42வது வசனம் வரைக்கும். 42 வசனமான்னு பயந்துடாதீங்க. இது நடந்த ஒரு சம்பவம், சரியா? இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியே உங்க கையை வைங்க. அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கையை வைங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்களை போஷித்து அனுப்பும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த காலையிலே ஓய்வு நாளிலே சமாரிய ஸ்திரியை குறித்து, அந்த பெண்ணை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த பெண்ணிற்கு நடந்த சம்பவம், மாற்றம், அதன் மூலமாய் நடந்த மாற்றத்தின் மூலமாய் எப்படி அவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினாள் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் எங்களுக்கும் இது சொந்தம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, என்னுடைய அறிவை நம்பி வரல, ஞானத்தை நம்பி வரல, உம்முடைய ஆண்டவரே உதவியை நம்பி நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்தரலும். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது 4வது வசனத்துல பார்க்கிறோம், சமாரியா நாட்டின் வழியா போனோம். உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாரு? சமாரியரா யூதரா? யூதர். அந்த காலத்துல 2 பிரிவு தான் இருந்துச்சு. இப்ப ஜாதியில ரொம்ப பிரிவு வந்துருச்சு. கிறிஸ்தவத்துக்குள்ளே ஜாதி பார்க்கறாங்க, சபையிலே ஜாதி எல்லாம் பார்க்கறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த காலத்துல 2 தான். ஒன்னு யூதர்கள், 2வது யூதர் அல்லாதவர்களுக்கு பேரு சமாரியர்கள், இல்லைன்னா கிரேக்கர்கள்னு சொல்லுவாங்க, சரியா? சோ இயேசு கிறிஸ்து யூத குலத்துல பிறந்தாரு. ஏன்? அது ஆண்டவருடைய தீர்மானம். அதனால யூத குலத்துல பிறந்ததுனால அவருக்கு 8ஆம் நாள் விருத்த சேதெல்லாம் பண்ணாங்க. யூதருடைய முறைமையின்படியே அவர் தேவாலயத்துக்கெல்லாம் போனாரு, பண்டிகைக்கெல்லாம் போனாரு. யூதனுக்கு என்னென்ன முறை இருக்குமோ எல்லாத்தையும் அவர் அனுசரிச்சாரு, மனுஷனா இருந்து. இங்க பாத்தீங்கன்னா சமாரிய அவர் வளர்ந்த பிறகு ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போகணும். இப்ப ஊழியத்துக்கு போற சூழ்நிலை என்னன்னா சமாரியா நாட்டு வழியா போகணும். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுலயே யோவான் எழுதுறாரு பாருங்க. ஒரு இடத்துல அப்படியே நைஸா அதை எழுதுவார். 9வது வசனத்தை வாசிங்க. முதல் 2 லைனை. போதும், அது போதும். அந்த ஒரு லைன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது? 9வது வசனம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு யாராவது இந்த பிரிச்சு பேசுறது, யாரையாவது தள்ளி விடுறது, வயசை பார்த்து, படிப்பை பார்த்து, கலரை பார்த்து, அழகை பார்த்து, பணத்தை பார்த்து யாராவது இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் காலையில ஆண்டவர் சொல்றார், யாரையும் மட்டமா பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த நிறைய பேர் சொல்றாங்க இந்த சமாரிய ஸ்திரீ விபச்சார ஸ்திரீன்னு. யார் சொன்னது? நல்ல முழு அதிகாரமும் படிச்சு நிதானமா படிச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு விபச்சாரம் பண்ணணும்னு ஆசையே கிடையாது. 2 வகையில அவ பாவம். அவ பிரஷர் பண்ணப்பட்டா. ஒண்ணு பெண்ணு, அவ பெண்ணாயிட்டா. 2வது தெரியல, பார்க்க கொஞ்சம் அழகா இருந்திருப்பா போல இருக்கு, கொஞ்சம் வெள்ளையா கலரா இருந்தா, நம்மளுக்கு தான் கலரா வெள்ளையா இருந்தா போதும், கொஞ்சம் இருந்திருப்பா போல இருக்கு. என்னன்னு தெரியல, ஆண்கள் அவ மேல கண்ண வச்சிட்டாங்க அந்த கிராமத்துல. she was actually abused, used. எத்தனை பேரு உங்களுக்கு தெரியும்? இப்ப இருக்கிறது 5வது ஆளு. அடுத்த ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இவன் எப்படா விடுவான். சாரி, ஆம்பளைங்கெல்லாம் கோச்சிக்க கூடாது, ஆண்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் அவ அது அவளுடைய தொழில அது கிடையாதுங்க, பாவங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல பெண்கள் நடத்தப்படுற விதம் உங்களுக்கு தெரியும், ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு யூதன் இப்படி ஜெபம் பண்ணுவானா தெரியுமா? காலைல ஏன் சொன்ன ஸ்தோத்திரம் போடுவானா, 3 ஸ்தோத்திரம் போடுவான். நம்மள மாதிரியே தான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஆண்டவரே நல்ல வேலை நான் ஆம்பளையா பிறந்த உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். 2வது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நல்ல வேலை நான் பொம்பளையா பிறக்கல, ஸ்தோத்திரம் பண்ணோம். ஒரு யூத ஆண்மகன் காலையில. 3வது ஒரு ஜெபம் பண்ணுவானா, இதுதான் மோசமான ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நல்ல வேலை நான் நாயா பிறக்கலாம். இப்ப சொல்லுங்க,
என்ன சொல்றான்? பெண்கள்லாம் சும்மா சொல்லுங்க ஏங்க, சரித்திரத்துல எழுதப்பட்டதுங்க, உண்மைங்க. 21 நூற்றாண்டுல நமக்கு 1ஆம் நூற்றாண்டு நடந்தது தெரியாது. இதுதான் சரித்திரம் நடந்தது. நாயா பிறக்கலாமானா என்ன திமிரு பாத்தீங்களா? ஜெபத்திலேயே சோத்திரம் போடுவார், ஆனா சோத்திரத்திலே திமிரு ஸ்தோத்திரம். இது மற்றவங்களை கம்பேர் பண்ணி இவ என்னமோ பெரிய இது மாதிரி. பெண்களை அதனாலதான் மரியாள் பயந்தா. ஏன் மரியாள் பயந்தா? ஒரு யூத பெண்மணி. முதல்ல ஒத்துக்கல தெரியுமா மரியாள்? இது எப்படி? அவ கேட்டா, அவ முதல்ல கீழ்ப்படியில ஒத்துக்கல, பயந்தா, தடுமாறினா. ஐயோ வேணாம், இது வேணாம், ஹவு கேன் இட் பி? ஏன் ஒரு யூத பெண்ணு திருமணமாகாமலே கல்யாணம் குழந்தை பிறக்கும்னா எப்படி அவரால் தாங்க முடியும்? ஆங்கிலத்துல ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க, சோசியல் ஸ்டிக்மா. முதல் ஸ்டிக்மா பெண், யூத பெண். ரெண்டாவது ஸ்டிக்மா என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு, குழந்தை பிறக்க போகுது. விட்டு வைக்க மாட்டாங்க சுத்தி உள்ளவங்க, தொலைஞ்சாவ. அதனாலதான் இது எப்படி ஆகும், வேணாம், நான் புருஷன் அறியனேன்னு சொல்லி உண்மையா சொல்றேன். ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில இடைப்பட்டு, ஏமா இந்த சோசியல் ஸ்டிக்மா, இந்த சமுதாயம் சொல்றது, பக்கத்துல உள்ளவன் சொல்றதெல்லாம் கேட்காத, சுத்தி உள்ளவன் சொல்றதெல்லாம் கேட்காத. பரிசுத்த ஆவியான ஒரு மேல நிழலிடுவார். உனக்கு பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். இது தேவன்டேந்து வந்தது. இந்த சுத்தி உள்ளவன் பேச்செல்லாம் கேட்காது, ஏன் பேச்ச கேளு, அற்புதம் நடக்கும். உங்களுடைய வார்த்தையின்படியே சொல்லி அர்ப்பணிச்சால. சந்தேகம் பயம் வருது, தப்பு இல்லைங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் வரும் பொழுது என்ன பண்ணும்? அந்த வசனத்துக்கு கொடுத்துரும். பயப்படுறது தப்பு கிடையாது, சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு மத்தியில் என்ன கொடுப்பார் நமக்கு? கமான், வசனத்தை கொடுப்பார். தோமா சந்தேகப்பட்டார், பாருங்க நேராவே காமிச்சார். அப்ப நம்ம நம்பணும், சரியா, கீழ்ப்படியும். ரைட். இங்க பாத்தீங்கன்னா சம்பந்தம் கலவ மாட்டான். இப்ப சொல்லுங்க, இயேசு இன்னொன்னு, சமாரியா வழியா போக மாட்டாங்க யூதர்கள். 5 கிலோமீட்டர் சுத்தி போவோமே ஒழிய ஷார்ட் கட் இருந்தாலும் உன் ஊழியா போக மாட்டேன். இந்த கோவத்துல சொல்ல தெரியுமா, செத்தாலும் உன் வீட்டு பக்கம் ஒதுங்க மாட்டேன். அந்த வெறி, ஜாதி வெறி. இப்ப சொல்லுங்க, இயேசு யூதர், சமாரியா வழியா போகலாமா போகக்கூடாது? சொல்லுங்க. சமுதாய பழக்கத்தின்படி போகக்கூடாது. தெரிஞ்சதுன்னா யூதர்கள் வளைச்சு கட்டிடுவாங்க இவரை. ஏற்கனவே இவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு தேடுறாங்க. பரிசேயர் சரி செய்யலாம். ஒன்னே ஒண்ணு கவனிங்க, யாருக்காவது உதவி செய்யணும், யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும்னா சில நேரத்துல எல்லைய தாண்டலாம். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஏன் ஒரே ஒரு ஸ்திரீங்க, ஒரே ஒரு பெண்ணுக்காக, அதுவும் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? இது மத்தியான நேரம். வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. 6வது வசனம், 6வது வசனம் வாசிங்க. ஆறாம் மணி வேலை, 12 மணி மத்தியானம். 6ன்னா நம்ம நினைக்கிற சாயந்தரம் 6, காலையில் 6லாம் கிடையாது. ஹீப்ரூ காலண்டர் படி 12 மணி நேரம் மத்தியானம். செம வெயில். அது வெயிலை பத்தி நமக்கு சொல்ல வேண்டாம், குழந்தை எடுக்குது. நான் சென்னையில தான் வெயில் அடிக்குன்னு பார்த்தா உங்க மதுரையும் இன்னும் 1 வருஷம் தான், அடுத்த வருஷம் முடிஞ்சோன்னு ஓடிடுவேன் சென்னை. மதுரையும் வெளுக்குது, மத்தியான வெயில். அப்பெல்லாம் அம்பர்லா கிடையாது, கொடைலாம் கிடையாது, தொப்பிலாம் ஒண்ணும் கிடையாது. பாவம், நடந்துதான் போனோம். பயங்கர டயர்ட் ஆயிட்டாரு. இப்ப சொல்லுங்க, இயேசு யாரு? தெய்வமா மனுஷனா? மாட்டீங்க சொல்லுங்க. அதான் டீச்சர் கரெக்டா கேட்டுட்டு சொல்றீங்க. ஆனா இந்த வார்த்தை எதை காட்டுது? அவர் யாரு? மனித தன்மையை காட்டுற வார்த்தை இது. நிறைய நேரம் இயேசு தெய்வம் தெய்வம் ஆராதிப்போம். யாராவது இயேசு மனிதன் சொல்லி ஆராதிச்சிருக்கீங்களா? பண்ண மாட்டோம். ஆனா சொல்லுவோம் 100% மனிதன் சொல்லுவோம். சொல்றது மாத்திரம் 100% மனிதன். ஆனா ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய மனித தன்மையை ஒருத்தர் கூட, உங்களுக்கு தெரியுமா, ஆராதனை பாட்டு ஒருத்தர் கூட எழுத மாட்டாங்க. ஏன்னு தெரியல. என்னத்தை பத்தி எழுதுறான்? இயேசு மனிதன் ஏன் எழுத மாட்டீங்க? அப்படி எழுதுனா தாங்க எனக்கு ஆறுதலா இருக்கும். நம்ம நினைக்கிறோம், அப்பா இந்த வெயில் மாதிரி, அப்பயே வெயில் சுட்டு பாவம், இலைப்படைந்தவராய் தேர்ஸ்டி, தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு பாவம்.
தேடிட்டு இருக்கப்ப கரெக்டா எங்க வர்றாரு? ஒரு கிணத்துக்கிட்ட வர்றாரு. வாசிங்க அந்த கிணறை பத்தி என்ன போட்டிருக்கு பாசுங்க. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. போதும். சமாரியாவில் உள்ள சீகார் அந்த இடம் பேரும் போட்டிருக்கு. அதனால இது இட்டு கட்டின கதை கிடையாது, ஹிஸ்டரியில நடந்த உண்மை. சீகார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. யோசேப்புக்கு கொடுத்த நிலம் யாக்கோபு. அங்க பிரயாணத்தில் இளைப்படைந்தவராயின்னு போட்டிருக்கு. சரியா? So he was thirsty. பாவம். மத்தியான டைம் சீஷல் எங்க போயிட்டாங்க? அப்பெல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோலாம் கிடையாது. இருந்தா ஸ்விக்கியில இருந்தா ஆர்டர் பண்ணிருப்பாங்க. என்ன எங்க போயிட்டாங்க? போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சாப்பாடு போட்டலாம் வாங்க ஊருக்குள்ள போயிட்டாங்க. இப்ப யார் மாத்திரம் தான் இருக்கா? சமாரிய ஸ்திரீ மாத்திரம் தான் உட்கார்ந்து இருக்கிறா. சாரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இலைப்படைந்தவரை கிணத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார். சீஷர்கள் இல்ல, 12 பேரும் போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல. தெரியல, ஒருவேளை பசியா இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரும்போது ஜீசஸுக்கு வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் பசி தாங்க முடியாம ஜீசஸுக்கு ஆக்சுவலா பசிச்சிருக்கும். என்ன பண்ணிருக்கலாம் ஜீசஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. எப்பா அவரே சாப்பாடு கொடுத்துருக்கலாமா? ஏங்க அற்புதம்லாம் இங்க வேணாங்க, நடைமுறையில யோசிங்க. அப்ப அற்புதம் பண்ண எதுக்கு? கிணத்தை தண்ணியே வா அப்படின்னு தண்ணியை குடிச்சிருக்கலாமே. அற்புதம் அது செய்யலாம் இங்க பேசாதீங்க, ரொம்ப நடைமுறையில சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கலாம்? 12 பேர் இப்ப சாப்பிட போறாங்க. என்ன பண்ணிருக்கலாம்? இயேசுவும் கூட வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாமா? அவருக்கும் பசிக்குதுப்பா, இயேசுவும் கூட போயிருந்திருக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பா இருங்கப்பா, நம்மலாம் பேசிட்டே போலாம்ப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்ப்பான்னு இவர் என்ன பண்ணிருக்கலாம்? அழகா சமாரியாக்குள்ள போய் சாப்பிட்டு இருக்கலாம். எனக்கு எதுக்கு? அப்ப என்னன்னா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு மேல முன்னுரிமை இல்லை ஒண்ணு. ஆனா இத்தனைக்கு பசிக்குது, தாகம் எடுக்குது. 2வது, யாருக்காக அவர் காத்திருக்கிறார்? முன்னுரிமை ஆத்துமதாகம். ஒரே ஒரு பெண்ணுக்காக. ஆத்துமாலாம் விட்டுருங்க, ஒரே ஒரு பெண்ணுக்காக. அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கடந்ததும் தெரியும், நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே தெரியும். மனுஷருக்குள்ள இருப்பதெல்லாம் அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். உட்கார்ந்துருக்கிறார். இப்பதான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது, 2 பேருக்கும் ஆரம்பிக்குது. யாரு வாரா பாருங்க. அப்பொழுது 8வது வசனம், யோவான் 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். சரி, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். போதும், தண்ணி முள்ள வாரா. யூஸ்வலா எப்ப தண்ணி முள்ள வருவாங்க? இப்பெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா எப்ப தண்ணி வருதோ அப்ப போவோம், டைம் எல்லாம் கிடையாது. அப்ப பொதுவா ஒண்ணு காலையில வருவாங்க, இல்லைன்னா ஈவினிங் வருவாங்க. மத்தியான வெயில்ல யாரும் பொதுவா வரமாட்டாங்க, வர வாய்ப்பு இல்லை. வெயிலுக்காக, வெயில்ல சேர்ந்து எடுத்து தூக்கிட்டு போறதுக்குள்ள டயர்ட் ஆயிரும். இவன் மத்தியானம் வாரா. ஏன்? கரெக்ட். ஊர் வாய மூடு, ஒல வாய மூடினாலும் ஊர் வாய மூட முடியாதா? ஏதோ ஒரு பழமொழி இருக்குல்ல, உலை மூடி இல்லை. ஆமா, இதை நம்ம தமிழ்லே சொல்லுவோம். நீங்க பழமொழிலாம் ரொம்ப தூய தமிழ்ல சொல்றீங்க. ஊர் வாய மூட முடியாது. ஆமா, நம்ம பேசுவோம், நம்ம மொழியிலே பேசுவோம். ரைட். இந்த ஊருங்கிறாங்கல்ல, அது வேற இல்லை, உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு தான். ஐயோ, இங்க நல்லா உட்காந்துருப்பாங்க. ஆனா வாய திறந்து பேசுனா பாத்தீங்கன்னா குத்தம் கண்டுபிடிக்கிறது, தப்பு கண்டுபிடிக்கிறது, காலா வாடுறது, போட்டு கொடுக்கறது. என்னையா சர்ச்சில் இன்னும் மாறாம இருக்கீங்க? ஒரே ஒரு பொண்ணுக்காக அந்த வெயில்ல உட்கார்ந்து இருக்கிற. அங்க மரம் இருந்துச்சா என்னன்னு தெரியல, பாவம். ஒருவேளை கிணறா இருந்ததுனால பக்கத்துல ஏதாவது மரம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு பெண்ணுக்காக தான் தாகத்தையும் பார்க்காம பசியையும் பார்க்காம உட்கார்ந்து இருக்கிறார். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி காத்திருக்கிறார். அல்லேலூயா. மரிச்சவர் இல்ல, உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் அங்க மாத்திரம் வீட்டு இருக்கல. இன்னைக்கும் சரி, தாகமுள்ள ஆத்துமாவுக்காக அவர் காத்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம சொல்றோம், நான் காத்திருக்கேன். உண்மையை சொல்லுங்க, யார் காத்திருக்கா? இத புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் நான் காத்திருக்கிறேன். ஏங்க, நான் காத்திருக்கிறது 2வதுங்க, அது தப்புன்னு சொல்ல வரல. முதல்ல யார் காத்திருக்கா? ஆண்டவர் காத்திருக்கிறாரு. எப்படா என் பிள்ளை என்கிட்ட பேசும்னு. அல்லேலூயா. God is waiting. உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அம்மா வருது, தண்ணி முள்ள.
மற்றவங்களுடைய பேச்சு அதுக்கெல்லாம் வேணாம்ப்பா. உண்மையா சொல்றேன், மனசுல நொந்து போய் இருந்திருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பா, என்னடா வாழ்க்கை அதுன்னு சொல்லி வேறொரு பெண்ணா இருந்தான்னா டெஃபினட்டா உயிரை மாச்சிருப்பா. இப்ப அந்த தூக்கு போடுறதெல்லாம் சாதாரணமா இருக்கு, சரியா? உள்ள உயிரை மாச்சு எதுக்கடா இந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி. ஆனாலும் பாவம் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் வாழ்றா. தண்ணி வேணும், குடிக்க தண்ணி வேணும், புழங்கத்துக்கு தண்ணி வேணும், வேற வழி இல்லை. மற்றவங்களும் சீண்ட மாட்டாங்க, என்ன எப்படி பார்த்துருப்பாங்க அவளை வீட்டலான்னு சொல்லி தெரியும். இப்போ தண்ணி மல்ல வரா. சரி, ஆண்டவர் என்ன கேட்குறாரு? முதல்ல கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது யாரு? இயேசு தான் ஆரம்பிக்கிறார். இயேசு தான் ஆரம்பிக்கிறார். என்ன கேட்கிறாரு? சமாரிய ஸ்திரீ give me a drink. தாகத்துக்கு தா. எனக்கு தாகமா இருக்குமா, தண்ணி கொடுமா அப்படிங்கிறார். என்ன பண்ணிருக்கணும் சமாரிய ஸ்திரீ? பாவம் மனுஷன் எங்கேருந்து நடந்து வர்றாரோ, கஷ்டப்படுறாரு, இருங்க வெயிட் பண்ணுங்க, மொண்டு தாரேன் அப்படின்னு சொல்லி மொண்டு கொடுத்துருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்ற பாருங்க. சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, 9 சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாய் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இப்ப சொல்லுங்க, அவளுக்கு என்ன அறிவு இருக்கு? இங்க பாருங்க, இன்னும் 4 அறிவை பத்தி பேச போறேன். நிறைய பேர் விபச்சார ஸ்திரீ விபச்சார, யாரையாவது ஒரு ஸ்டாம்பு குத்திட்டீங்கன்னா என்னங்க சாகிற வரைக்கும் அந்த ஸ்டாம்பு வச்சுதான் அவங்கள பாப்பீங்களா? இங்கேயே சில ஆள் உட்காந்துருக்கீங்க. ஏங்க யாரு தப்பு பண்ணல? ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறந்துடுறார், அவ்வளவுதான். இந்த குத்தி காட்டுறது, சொல்லி காட்டுறது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தப்பான ஆவிங்க, மாம்சத்தின் ஆவிங்க, பிசாசு ஆவிங்க. பண்ணக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மறந்துடுறாரு. திருப்பி நோண்டி இன்னும் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் மோசமானதுங்க, பண்ணக்கூடாதுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம். மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலன்னா பரமபிதா உங்க பாவத்தையும் மன்னிக்க மாட்டார். அப்படின்னா நம்ம பாவங்களை என்ன மன்னிக்க, ஐயா நான் அறிக்கையிட்டேன், நீங்க அறிக்கையிட்டா இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இதோட உண்மை தெரிய மாட்டேங்குது. Only when I forgive and forget others, God forgives me. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உறவை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். உறவு ரொம்ப முக்கியம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாம் விசுவாசிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேர்ச்சுக்கு பல வருஷங்களா வரவங்க இதெல்லாம் வாயை திறந்து மனப்பாடமா சொல்றோம். ஆனா வாழ்க்கையில நம்ம காட்ட மாட்டோமே, இன்னும் பார்த்துட்டு இருக்கோமே. மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் வந்துச்சுன்னு அல்வா மாதிரி வருது. என்னையா வாயி? ஏன் உங்க தப்ப இப்படி 4 பேர் பேசினா பண்ணக்கூடாதுங்க. ஒரே வார்த்தை, இயேசு அவளை பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க? இப்ப உள்ள சமுதாயத்தின்படி, ஐய இவ யாரு? சும்மா வாயத்தோட சொல்லுங்க, கெட்ட பிள்ளை, அசிங்கமான பண்ற, இதெல்லாம் உறவு, இதெல்லாம் மூஞ்சிலாம் முழிக்கலாமா? இன்னைக்கு விடிஞ்சிடுமா? சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? 4 திட்டிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ற? உன் கையில வாங்கி கொடுத்தா, ஆமா ஒண்ணுமே பேசாத மாதிரிதான் உட்காந்துருப்பீங்க. உன் கையில வாங்கி கொடுக்குறா, எனக்கு பாவம், எனக்கு தீட்டு. உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள சமுதாயம் சொல்லி இருக்குமா, சொல்லியிருக்காதாங்க? பேசுங்க, சொல்லி இருக்குங்க. இதுதாங்க ஆண்டவருடைய அன்பு, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. சமுதாயம் பார்க்கிற பார்வையில இயேசு நம்மள பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நொந்து இருக்கீங்க. தயவு செய்து அவங்க இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நொந்து தான் போவீங்க. இயேசு அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு. பாருங்க, தாகத்துக்கு தான் கேட்டோன்னு அந்த ஸ்திரீக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழ்ல சொல்ற அறிவு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா இனத்தை குறித்து, ஜாதியை குறித்து வச்சிருக்கிற பிரிவுடைய அறிவு யாருக்கு தெரியுது? அவ ஒன்னும் முட்டாள் கிடையாது, நல்லா தெரியுது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன இல்ல சம்பந்தம் இல்லங்கிற அறிவு அவளுக்கு தெரியுது. என்னையா நீர் யூதனியா, ஹை காஸ்டியா, உயர்ந்த ஜாதியா? உடைய ஜாதி, நாங்க சமாரியர்கள் கீழ் ஜாதி. என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறியே, யூதனா இருக்க சமாரிய இடத்துல போய் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாங்கிறா? How dare you can ask?
இப்படி நீ கேட்கலாம், என்கிட்ட கேட்கிற? ஒரு பெண்ணு, அதான் சமாரிய ஸ்திரீ என்கிட்ட கேட்கிற. ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். உனக்கு அறிவு இருக்குமா? என்ன அறிவு? இனத்தோடைய பிரிவோட அறிவு இருக்குது. ஆனா என்ன அறிவு உனக்கு இல்லைன்னா, தேவனுடைய ஈவு. ஈவுனா சமஸ்கிருத வார்த்தை, வரம், கிஃப்ட், the gift of God. ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய வரத்தையும் கிஃப்டையும் தாகத்துக்கு தான் சொல்லி உங்ககிட்ட கேட்கிறவர், ஐடென்டிட்டி ஆஃப் காட். இது ரெண்டும் யாரால செய்ய முடியும்? அங்க நிக்கிறாரு, அவரால செய்ய முடியும், இயேசுவால செய்ய முடியும். நல்லா கவனிங்க, ஜீசஸ் இஸ் த கிஃப்ட். நான் தான் தேவனுடைய ஈவு, அவரால கிஃப்ட் அனுப்பப்பட்டேன். இன்னொன்னு, உன்கிட்ட தாகத்துக்கு கேட்கிறவர் யாரு? அவர் தான். ஆனா அந்த அறிவு உனக்கு இல்லம்மா. அறிஞ்சிருந்தீங்கன்னா நீ ஏன் அவர்கிட்ட என்ன பண்ணிருப்ப? கேட்டிருப்ப. இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ என்கிட்ட கேட்டிருப்ப. நான் உன்கிட்ட கேட்கிற தண்ணியை குடிச்சா தாகம் வரும், ஆனா நீ என்கிட்ட கேட்கிற தண்ணியை குடிச்சா திருப்பியும் தாகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி தண்ணி குடிக்க வேண்டாம்னு அர்த்தமா? இல்ல, இவ கொடுக்கிற தண்ணி சரீர தண்ணி, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி ஆத்தும தண்ணி. ஆத்துமத்துல இருக்கிற தாகம். அவருடைய அன்பால நிரப்பப்பட்டோம்னா வேற அன்பை தேட மாட்டோம். அவருடைய கிருபையினால நிரப்பப்பட்டோம்னா வேற ஆட்களை தேட மாட்டோம். ஆண்டவர் கொடுக்கிறது பரிபூர்ணமா இருக்கும், வேற யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம்னு அர்த்தம். அதுதான் தாகம் உண்டாகாதுன்னு அர்த்தம். சரியா? வேற எங்கேயும் போய் வெளியே தேட மாட்டோம். when God satisfies, ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்தும் போது. நீ கேட்டிருப்பமா அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்றாரு, ஈவு, இன்னொன்னு பர்சன். அது எப்பேற்பட்ட ஆள்னு சொல்லி 11வது வசனத்துல அவ்வளவு புரிஞ்சுக்க முடியல அந்த ஸ்திரீ. அதுக்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, இப்ப அடுத்த வார்த்தை போடுறா, ஆண்டவரே. சோ he knows. இயேசுவை பத்தி ஏதோ லைட்டா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுறா. ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ரெண்டு, பாத்திரம் இல்ல, ரெண்டாவது கிணறு ஆழம். இது உண்மை. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எந்த லைன்ல திங்க் பண்றாரு? சமாரிய ஸ்திரீ எந்த லைன்ல திங்க் பண்றா? பேசுங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தில். இங்க பேசுறோம். சமாரிய ஸ்திரீ ஃபுல்லா மனுஷ அந்த ரீதியிலேயே, மனுஷ ரீதியிலேயே, மாம்சத்திலேயே தான் யோசிச்சுட்டு இருக்கிறா. இதுதான் மாம்ச சுபாவம். இயேசு கிறிஸ்து எந்த ரீதியில யோசிக்கிறாரு? காட் ஓரியன்டட். இது பீப்புள் ஓரியன்டட், சோசியல் ஓரியன்டட். இது கிங்டம் ஓரியன்டட், காட் ஓரியன்டட். பாத்தீங்களா வித்தியாசத்தை? பாத்தீங்களா? கிணறு ஆழமா இருக்கான், மொண்டு கொள்ள தண்ணி இல்லையா, பாத்திரம் பொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையா, எங்க இருந்து கிடைக்கும்? அவர் சொல்றாரு, எங்க எங்க உமக்கு பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்குன்னு கேக்குறேன். ஜீவ தண்ணீருக்கெல்லாம் பாத்திரம் தேவையில்ல, ஆழமாவும் இல்ல. எங்க இருக்கு ஜீவ தண்ணீர்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சம்பவத்துல ஜீவ தண்ணீர் எங்க இருக்கு? எங்க இருக்காரு அவரு? பக்கத்துல இருக்கிறாரு. அட போமா, ஆழம் கிடையாது, தூரம் கிடையாது, மொண்டு கொள்ளவும் வேண்டாம். எங்க இருக்கிறாரு? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில? பக்கத்துல இருக்கிறாரா? உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. போமா, அப்ப பக்கத்துல இருந்தாரு, இப்ப உள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரா இயேசு கிறிஸ்து யார்ல இருக்கிறாரு? ஏங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் தெரியுமா? நல்லா கவனிங்க. Holy Spirit is the continuous presence of Jesus. தமிழ்ல சொல்லிட்டான். பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய தொடர் பிரசன்னம், வேற வேற கிடையாது. இயேசுதான் பரிசுத்த ஆவியானவரா உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல கிடையாது. எங்க எங்க உங்களுக்கு ஆழம்? பக்கத்துல இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அப்ப அவளுடைய கண்கள், சமாரிய ஸ்திரியோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. ஒரு வகையில் அவரோட ஆவிக்குரிய கண்கள், கமான் இங்க பாருங்க, எல்லாம் ரெண்டு கண்ணை வச்சு பாருங்க. இந்த கண்ணை நம்பாதீங்க. பவுல் ஜெபம் பண்றார் எபேசு விசுவாசிகளுக்காக 1ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே
அவளுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்கப்பட வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்கு இன்னும் ஒரு கண்ணு இருக்கு. டேய் தம்பி, கண்ணு எங்கடா இருக்கு? தப்பு. அது ஸ்கூல்ல கேட்டா சொல்லு, இந்த டீச்சர் எல்லாம் கேட்டா கண்ணேன்னு சொல்லு. சர்ச்சிலையும் ஆவிக்கிறதுல கண் எங்க இருக்கு பாப்போம், கைய வைங்க. மனக்கண்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, இந்த மனக்கண்ணை தான் பிசாசு என்ன பண்ணிருக்கான்? 2 கொரிந்தியர்ல குருடாக்கி வச்சிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, 4வது வசனத்துல. சுவிசேஷம் ஒளி பிரகாசிக்க கூடாதபடி அநேகருடைய மனக்கண்களை, இந்த கண்ணு தெரியும், தெரியலன்னா வயசானா கண்ணாடி கூட போட்டுக்குவீங்க, பார்த்துக்கலாம், கேட்ராக்லாம் வந்தா கூட. ஆனா மனக்கண் இங்க இருக்குது, இது திறக்கப்படணும். இன்னும் சமாரியஸ்தருக்கு என்ன பகல திறக்கப்படல. மாம்சமாவே உலக பிரகாரமே பேசிட்டு இருக்கா. எங்கேருந்து ஏன் கிடைக்கும்? என்னையா நீரு ஜாதி தெரியாம இருக்கீரு? நானு சமாரியா, நீ யூதனு, என்ன ஜாதி தெரியாம ஜாதியை பத்தி பேசுறா, கிணத்தை பத்தி பேசுறா. நல்லா கவனிங்க, நல்ல அறிவுள்ள பிள்ளை, மக்கு பிள்ளை இல்ல, சரியா? நல்ல எல்லா அறிவும் உள்ள பிள்ளை. இன்னும் நிறைய சமாரிய ஸ்திரீக்குள்ள அறிவை பார்க்க போறோம். ஒன்னு சொல்லிட்டான், பெண்கள் சொல்றோம், இவங்கெல்லாம் ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்வாங்க. ஆனா நீங்க ஒரே நேரத்துல 4 வேலை செய்வீங்க. ஒண்ணு தெரியுமா? உங்களை விட தாளந்து யாரு தெரியுமா அதிகம்? சொல்ல மாட்டீங்களா? பெண்களுக்கு தான் அதிகம். பவுலுக்கு நிறைய பெண்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா பெண்களை நிறைய பேர் பெண்கள் எழுதுற, நர்கீஸ், இப்படி நிறைய பெண்கள் எழுதுற. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல பெண்கள் உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய பெண்கள் மல்டி டேலண்டட். ஆமா, மல்டி டேலண்டட், நிறைய தாளந்து உள்ளவங்க. சரி, இங்க வாங்க. நல்ல அறிவுள்ளவ. யாரையும் தயவுசெய்து தரக்குறைவா பார்க்காதீங்க. அவங்க வயசை வச்சு, குடும்ப சூழ்நிலை வச்சு தயவுசெய்து தரக்குறைவா பார்க்காதீங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் திறமைய, தாளந்த, அர்ப்பணிப்பை வச்சிருக்கிறார். இங்க பாருங்க, அந்த ஒரே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீ முடிவை பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். ஏங்க, முழு கிராமத்தையே கொண்டு வந்துட்டாங்க. யாரையும் உதவாக்கார, இன்சிக்னிபிகண்ட், வேஸ்ட்னு வாயத்துடன் சொல்லிடாதீங்க. இல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இல்லாதவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்றார், இழிவானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்றார், பைத்தியமானவைகளை, அற்பமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டுகிறார். நல்ல கவனிங்க. எங்க அப்பாவெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல நான் ஆக்சிடென்ட்ல செத்து இருக்கணும். எனக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஆனா உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் ஒன்றுமில்லாதவனையும் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. யாரை பத்தியும் தரக்குறைவா நான் பேச மாட்டேன். இந்த வாயை வச்சுட்டு வாய்க்கிலே ஆராதிக்கிறீங்களே ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு, உங்களை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா நீங்க நல்லவர்னு? ஆண்டவரே இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர்னு கத்துறீங்களே, உங்களை பார்த்து யாராவது கை நீட்டு சொல்ல முடியுமா இரக்கமுள்ள? ஆண்டவரே நீர் பட்சபாதம் இல்லாதவருங்கிறீங்களே, உங்களை பார்த்து கை நீட்டி சொல்ல முடியுமா இவங்க பட்சபாதம் இல்லைன்னு? ஏங்க, இங்க மாத்திரம் நல்லா வாய் வருது, ஏங்க இங்க வரமாட்டேங்குது? இது சபையில இருக்கிற ஒரு சாபங்க. மாறணுங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணவங்களுக்கு இந்த மாற்றம் கட்டாயம் வேணுங்க. We are very good in appreciating God, but we are very poor in appreciating people. என்னவா பாருங்க, நானா இருந்த உண்மையா சொன்ன, என்ன யூதர் சமாரியம் தெரியும்ல, போயிட்டாரு. ஏங்க, அன்னைக்கே கான்வர்சேஷன் ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சிருப்பாங்க. அவன் தொண்டை தாகத்துக்கு கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் என்ன பண்ற? பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிற. எனக்கு தாக அடிக்க தண்ணி கொடுனா, தண்ணி கொடுக்காம நீ என்ன என்கிட்ட கேட்கலாங்கிற. உண்மையா சொல்லுங்க, டென்ஷன் ஆகாம உண்மையா சொல்லுங்க. பசியில டென்ஷன் வருமா வராதாங்க? உண்மையை பேசுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? பசியில டென்ஷன் வருமா வராதா? வரும். இப்ப காலைல சாப்பிடாம வந்தவங்களுக்கு கட்டாயம் டென்ஷனா இருக்கும். இவர் 11 மணிக்கு முடிப்பாரா இல்ல இன்னும் இழுப்பாரான்னு. அதுவும் தாகம் வேற. ஏதாவது தேவை இருக்கும்போது யாராவது பேசினாங்கன்னா என்ன சொல்லுங்க? வாய் முடியா நானே இதுல இருக்கிற இங்க வந்துகிட்டு கேள்வி மேல கேட்டு உட்காந்து. இது குடும்பத்துல நடக்கிறது தான். உண்மையா சொல்லியிருந்தா, நான் இயேசுவா இருந்தா டென்ஷன் ஆகியமா
தாகம் அடிக்குது, கொஞ்சம் தண்ணி குடுமா நாக தொடுக்கனா. இப்பதான் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், கட்டாயம் சொல்லியிருப்பேன். ஃபுல் ஸ்டாப் போட்டு போறியா விடலங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. நம்ம எவ்வளவு பலவீனரா இருந்தாலும், ஆவிக்குரிய கண்ணு மங்கி இருந்தாலும், அதை திறக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. சபையில ஐயா மூலம் பேசுவார், பைபிளை தியானம் பண்ணும்போது பேசுவார், மற்ற விசுவாசிகள் மூலம் பேசுவார். ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும். விடல, எங்க இருந்து கிடைக்கும்? கேட்டுட்டு 12வது வசனத்துல ஒரு சொல்றா பாருங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இப்ப சொல்லுங்க, அவளுக்கு என்ன அறிவு இருக்கு? அதான் என்ன அறிவு? வேத அறிவு. வெரி குட், சூப்பர். யாக்கோபை பத்தி எங்க போட்டிருக்கு? எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு, ஆகமம். இப்ப சொல்லுங்க, சமாரியா ஸ்திரீ இருந்தப்ப என்ன இருந்திருக்குது? முழு பைபிள் இல்ல, ஆகமங்கள் இருந்திருக்குது. இன்னொன்னு, இவ படிச்சிருக்க மாட்டா, காது வழியா கேட்டிருப்பா. ஏன்னா அப்பெல்லாம் நிறைய மேனுஸ்கிரிப்ட் இல்ல. ஆனா ஓரல்னு சொல்லுவாங்க, ஓரல், ஓகே, டிரான்ஸ்மிஷன், வாய் வழியா கேட்டிருப்பா. அப்ப இவளுக்கு என்ன அறிவு? முதல்ல என்ன அறிவு இருக்குன்னு பார்த்தோம். அந்த முதல்ல இன அறிவு இருக்கு. ரெண்டாவது வேத அறிவு இருக்குங்க. ஏங்க தெளிவா சொல்றாங்க. யாக்கோபு, எங்களுக்கு இந்த கிணத்தை யார் கொடுத்தா? யாக்கோபு. நம்முடைய பிதாவாகிய, ஆஹா, நம்முடைய, என்னுடைய, உங்களுடையன்னு சொல்லல, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீங்க பெரியவரோ. இந்த கிணத்தை கொடுத்தது யாக்கோபு. அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன் இதுல குடிச்சிருக்காங்களே. ஆஹா, ஏங்க விழாவாரிய டீட்டெயிலா சொல்றாங்க. அனிமல்ஸ் குடிச்சிருக்கு, பிள்ளைங்க குடிச்சிருக்காங்க, அவரும் குடிச்சிருக்கிறாரு. இந்த கிணத்துல தான் குடிச்சிருக்காங்க. அவரை விட நீங்க பெரியவரோ? என்னமோ தண்ணி கொடுக்குறேன் நீங்க. நல்ல கவனிங்க, அவளுக்குள்ள என்ன அறிவு இருக்கு? நல்ல வேத அறிவு. ரொம்ப சந்தோஷம். பாஸ்ட் மனப்பாடம் பண்ணி வசனம்லாம் சொல்றாரு. ஏங்க உங்களை என்ன பாவம் பண்ண சொல்றாரு? ஒரு வசனம் தானே மனப்பாடம். இங்க நேர்ந்து விட்டவங்க 4 பேர் உட்காந்துருக்கீங்க, அவங்க தான் சொல்றீங்க. ஒரு வசனத்தை இந்த பக்கம் வரவே கிடையாது, என்னன்னு தெரியல. நல்லதுங்க, நல்லது. டெய்லி ஒரு வசனத்தை, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க பாரு. ஏன்? இட் கீப்ஸ் த டிசீஸ் அவே பாரு. an apple will keep the disease away. அதே மாதிரி a bible verse a day will keep sin away. பாவத்தை விட்டு தள்ளி வைக்கீங்க. இவராவது வாரத்துக்கு ஒரு வசனம் கொடுக்குறாரு. டெய்லி வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நல்லது. சரிங்களா? நல்ல வேத அறிவு இருக்குங்க. யாக்கோவை பத்தி, மிருகத்தை பத்தி, கிணத்தை பத்தி எல்லா ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்லாம் புட்டு வைக்கிறா. ஏமா நீ சொல்ற தப்புமான்னு சொல்லல ஆண்டவர். 13 பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் வரும். எப்படி தண்ணி குடிச்ச பிறகு தாகம் வரும். இது சரீரப்பிரகமா குடிக்கிற தண்ணி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. நான் கொடுக்கிற தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இப்ப தண்ணினா சமாரிய ஸ்திரீக்கு அர்த்தம் என்ன? இயேசுவுக்கு தண்ணினா அர்த்தம் என்ன? மாறுதா? அதனாலதான் தயவு செய்ய சொல்றேன், சமுதாயத்தை பார்க்காதீங்க. அதோடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நொந்துகிட்டு அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. அவங்க என்ன அப்படி சொல்லிட்டு, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. ஏமா அப்படிதாம பேசுவாங்க. இது சமுதாயம். உலகத்தோட பார்வையில பார்த்தா அழுதுகிட்டு தான் இருப்பீங்க, நொந்துட்டு தான் போயிட்டு இருப்பீங்க. இதுல வர இந்து முஸ்லீம் என்ன ஜாதி? ஆண்டவருக்கு ஜாதி எல்லாம் தெரியாதுமா. அவர் ஜாதி எல்லாம் படைக்கலாமா? மனுஷங்களை தானமா படைச்சார். ரொம்ப தெளிவாங்க. பாத்தீங்கன்னா, நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சின்னா உனக்கு தாகம். அப்படின்னா என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. whatever we receive from God is permanent. ஆண்டவர் நமக்கு எது கொடுக்கிறாரோ அது நிரந்தரமா, நிம்மதியா, நிலையா இருக்கும். நம்மளா தேடி வச்சுக்கிற பாத்தீங்களா, நிக்காது. அதனால சொல்ற, நான் கொடுக்கறத குடிச்சின்னா என்ன பண்ண மாட்டேன், தண்ணி தாகம் உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தாகம் உண்டாகுதுன்னு என்ன அர்த்தம்? திருப்பியும் சமாரியத்துக்கு தாகம் உண்டாகாதா? இந்த தாகத்தை பத்தி பேசல இயேசு. நான் கொடுக்கிற கிஃப்ட்,
ஈவு என்னது? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. இதை நீ அனுபவிச்சிட்டீனா வெளியே போய் என்ன தர மாட்ட? பாவத்துக்கு பரிகாரமோ, சரியா? வெளியே போய் அன்புக்கு ஏங்குறதோ, அவங்க என்ன நேசிப்பாங்களா, அவங்க என்கிட்ட பேசுவாங்களா, இவங்க எனக்கு கொடுப்பாங்களா? ஏங்க, ஆண்டவர் கொடுக்கறது என்ன திருப்தி ஆக்கிடுச்சுன்னா நான் வெளியே சீப்பா தேட மாட்டேங்க. அதனாலதான் மோசே ஜெபம் பண்றாரு, காலையிலே உமது கிருபையினாலே ஆண்டவரே என்னை திருப்தி ஆக்கும். ஏன்? அவர் கிருபை என்ன திருப்தி ஆச்சுன்னா நான் உலகத்துல மாமிசத்துலயும் பிசாசுலயும் ஏன் தேட மாட்டேன். ஏங்க, நான் தான் திருப்தி ஆயிட்டேனுங்க. இயேசுவோட அன்பு என்ன திருப்தி படுத்திச்சுன்னா எங்க முடிங்க? யாராவது பார்க்கலாம் இந்த சென்டென்ஸ் முடிங்க. இயேசுவோட அன்பு என்ன முழுவதுமா திருப்தி படுத்திடுச்சுன்னா வெளியே உள்ள அன்புக்கு, ஏங்க குடும்ப அன்புக்கே நான் தேடிட்டு இருக்க மாட்டேங்க. அவர் என்கிட்ட பேச மாட்டாரு, அவர் என்ன இப்படி சொல்லிட்டார். சொல்லிட்டு போட்டோங்கிறேன். ஏங்க இன்னும் மாமிசத்துல யோசிக்கிறீங்க? குடும்பம்னா நல்லா கவனிங்க. நல்ல உறவு குடும்பத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடிக்கடி நான் சொல்றது, ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா முடிங்க பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்துருவீங்க. கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. எதிர்பார்ப்பே இல்லைன்னா அல்லேலூயா. பொன்மொழி எழுதி வச்சுங்க, எங்கேயாவது எழுதி போடுங்க. இதுதான் உண்மை. எதுக்கு எதிர்பார்க்கிறீங்க? ஏன் எதிர்பார்ப்பெல்லாம் யாரு பூர்த்தி பண்றா சொல்லுங்க? அவர் தான் என் செல்வங்க, அவர் தான் என் அழகுங்க, அவர் தாங்க என் ஜீவனு, அவர் தாங்க என் மகிழ்ச்சி, அவர் தாங்க என் நம்பிக்கை. ஏங்க ஆராதிக்கிற மாத்திரம் வாயை திறந்து ஆராதிக்கிறீங்க? ஏன் வாழ்க்கை நடைமுறையில் அதை நடப்படுத்த முடியல? யாராவது ஒன்று சொல்லிட்டா போதும், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிள்ளைங்களோ இல்லை சர்ச்சில் உள்ளவங்களோ, ஐயோ உடனே அழுகிறது. அந்த சொல்ற ஆளுக்கும் சூடு போடணும், அழுகிற ஆளுக்கும் சூடு போடணும், சொல்ற ஆளுக்கு 4 சூடு போடணும், அழுகிற ஆளுக்கு 1 சூடு போடணும். பாருங்க, இதுல நான் என்ன பாக்குறேங்க, 2 டசில் டசில்னா போராட்டங்க. 2 டசில் பாக்குறாங்க. ஒரு பக்கம் மாம்சம், இன்னொரு பக்கம் ஆவி. மாம்சத்திலேயே தான் யார் பேசிட்டு இருக்கா? சமாரிய ஸ்திரீ. ஆவியிலேயே யார் பேசிட்டு இருக்கா? எஸ். இப்ப புரியுதா? ஆனா இப்ப பாயிண்ட் வரப்போது பாருங்க. மாமிசம் ஆவியை ஜெயிச்சுதா கடைசியில, இல்ல ஆவி மாமிசத்தை ஜெயிச்சுதா? அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ இயேசு அவ பக்கம் இழுக்கல, ராதர் இயேசு சமாரிய ஸ்திரீ இழுத்துட்டார். அல்லேலூயா. ரோமர்ல தான் வாசிக்கிறோம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். வாங்கிக்கிட்டால ஜீவனும் சமாதானமும் வாங்கிட்டால, ரட்சிப்பாகிய ஜீவனை பெற்றுட்டு சமாதானமா போனால. உண்மையா சொல்லிட்டான். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் முதல்ல என்ன பண்ணிருப்பான்னு யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். எல்லாம் கூட்டத்தையே கூட்டு வந்துட்டா, நான் கடைசியை முன்னாடி கொண்டு வரேன். கூட்டத்தை கொண்டு வந்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்றாரு இயேசு. 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்றாருங்க. எங்க? கீழ் ஜாதி. அவன் தட்டுல சாப்பிடணும், அவன் டம்ளர்ல தண்ணி குடிக்கணும். குடிக்கிறாருங்க, சாப்பிடுறாருங்க. 2 நாள். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரா கெஸ் பண்ணுங்க. சமாரிய ஸ்திரீ வீட்டுக்கு போறா, என்ன பண்ணிருப்பான்னு சொல்லுங்க பாப்பா. யார் கெஸ் பண்றீங்க? வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. முழு கிராமத்திலே நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டா. வீட்டுக்கு போனோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு புது வாழ்வு பெற்றுக்கிட்டா. எல்லாம் சொல்லிட்டா, சொல்லி நிறைய பேரை கொண்டு வந்துட்டா, முடிஞ்சிட்டா. இப்ப வீட்டுக்கு போறா, என்ன பண்ணுவா? கரெக்ட். எனக்கு நடைமுறையில சொல்லுங்க. புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. அதான் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லுங்க அக்கா. இன்னும் நீ வசனமோ அந்த இதான் சொல்றேங்க, நடைமுறையில சொல்லுங்க என்ன பண்ணிருப்பா? ஐயோ, திருப்பி திருப்பி வசனமே சொல்றீங்க, நடைமுறையில பேசுங்கம்மா. தனியா வாழ்ந்திருப்பா. வெரி குட். கிட்ட வந்துட்டேன். யார் சொன்னது? தனியா வாழ்ந்திருப்பா. வேற இன்னும் கொஞ்சம் நடைமுறையில கிட்டக்க போங்க. திருப்பி திருப்பியும் வசனம் தேவ மகிமையில நடைமுறையில் என்ன பண்ணிருப்பா? அவளுக்கு நடந்தது என்னங்க, அதை யோசிக்க மாட்டீங்க. செம 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 சூப்பர், வெரி குட். நல்லா சொல்லுமா, தைரியமா. எவனாவது இனிமே நம்ம தமிழ்ல சொல்லுங்க, அவள் அங்கே இருந்திருப்பாள், இப்படி இருந்திருப்பா. மவன எவனாவது வெரி குட். தெரியுதா?
அஞ்சாவது கமான் ஓடிரு மவன வீட்டு பக்கம் வந்துராது. 5க்கு பக்கம் 6 எவன்டாவன்? ஏய் எவன் வெயிட் பண்றான்? எந்த ஆம்பளை? பெண்களே தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். மாற்றப்பட்ட வாழ்க்கை இதாங்க செய்யும். பாப்பமா வேகமா பார்க்கல. இன்னும் அறிவு இருக்கு, இன்னும் அவளுக்கு செம அறிவு இருக்குது பாருங்க. நான் கொடுக்கறது நீ ஒண்ணு நித்திய ஜீவமா உன்கிட்ட ஊரும். நித்திய ஜீவனை பத்தி பேசுறாரு, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகமும் வரக்கூடாது, இந்த மொண்டு கொள்ளவும் இங்க வரக்கூடாது, அந்த தண்ணி எனக்கு தாங்க. 15வது வசனம் செம செம சூப்பர் வசனம். ஏன் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, மத்தியான வெயில்ல வரேன், தெரியாம வரேன், எல்லாம் படுத்த பிறகு வரேன், நான் இங்க வரவும் கூடாது, எனக்கு தாகமும், எனக்கு தாகம் எடுத்தாதானே இங்க வரது, எனக்கு தாகமே எடுக்கக்கூடாது. இன்னும் எதுலதான் யோசிச்சுட்டு இருக்கா? இன்னும் மாம்சம் தான் யோசிக்கிறா. ஆண்டவரும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? கான்வர்சேஷன் பாத்தீங்களா? விடாம பேசிட்டு இருக்கிறாரு. ஏமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நான் எந்த லைன்ல பேசுறேன், நீ எந்த லைன்ல பேசுற அப்படின்னு கோவமே பண்ணலங்க. எவ்வளவு பொறுமையா நிதானமா பாத்தீங்களா? அந்த பொண்ணு இன்னைக்கு சொல்றாங்க ஒன்னே ஒண்ணுங்க, உங்களை புரிஞ்சுக்கிறாருங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாருங்க, நம்ம பலவீனத்தை புரிஞ்சுக்கிறாருங்க, நம்மளோட டிராவல் பண்றாருங்க, நம்ம கூட இருக்காருமா, தைரியமா இருமா. எனக்கு அது இல்ல, கஷ்டமா இருக்கு, ஏமா பரவாயில்லம்மா, எது இல்லைனாலும் ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை நடத்தணும்னு விரும்புறாரு. இதை மறந்துடாதீங்க. பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேட்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, இல்ல எனக்கு தாகம்னா இங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 15வது வசனம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே இப்ப மனசை திறந்து என்ன பண்றா? சமாரிய ஸ்திரீ மனசை திறந்து ஏங்க பேசுறாங்க, மனசுல உள்ளதை கொட்டுறாங்க. எனக்கு தாகம் எடுக்க கூடாது, மொண்டு கொள்ள வரக்கூடாதுன்னு இப்ப ரொம்ப பர்சனலா பேசிட்டு இருக்கா. பேசினோன்னு ஆண்டவரும் கொஞ்சம் பர்சனலா வராரு பாருங்க. இயேசு அவளை நோக்கி 16 நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஏங்க இது வரைக்கும் சோசியலா பேசினாங்க, ரிலீஜியஸா பேசினாங்க, பைபிள்ல பேசினாங்க. இப்ப எங்க வந்துட்டாரு? பர்சனல். கரெக்ட், சத்தமா சொல்ல, ஃபேமிலிக்கு வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எது மேல கன்சர்னா இருக்கிறார்? ஃபேமிலி மேல. சூப்பர் சூப்பர். குடும்பத்தின் மேல் ஆண்டவர் கண்ணாயிருக்கிறார். ஏங்க எவ்வளவு நேரங்க ஆகும்? அம்மா அந்த நித்திய ஜீவன் நான் தரமா வாமா அப்படின்னு அழகா கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. எப்படி வேணாலும் இருந்துக்க. இன்னைக்கு கிருபை உபதேசம் ஒரு உபதேசம் வந்திருக்கு, அதான் சொல்லுது, ஏல நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, 1 மணி நேரம் ஆராதி, ஆண்டவருக்கு உச்சி குளிர்ந்து ஆசீர்வதிப்பாராம். எவன் சொன்னது? இன்னைக்கு வருது புதிய உடன்படிக்கைன்னு கிளம்பிட்டாங்க. ஒரு 10 பேர் கிளம்பிட்டான் ஊழியக்காரங்க பேர்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நேர குடும்பத்துக்கு டச் பண்றாரு. புருஷனை கூட்டு வாங்குறாரு. புளூரல சொல்றாரா சிங்குலர சொல்றாரா? சிங்குலர், ஒருமையில bring your husbandங்கிறார். ஆக்சுவலா அவருக்கு தெரியும் எங்க உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு என்ன பதில் சொல்றா பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். போதும், உண்மையை சொல்லுங்க, I have no husband. இப்ப சமாரிய ஸ்திரீ சொன்னது உண்மையா பொய்யா? பொய். உண்மைங்க. யாரு பொய்ன்னு சொன்னது? உண்மைங்க. 5 பேர் யாரு இல்ல, எங்க புருஷனா கூட இருக்கணுங்க. அனுபவிச்சுட்டு போறவங்க புருஷன் இல்லைங்க. ஐ ஹவ் நோ ஹஸ்பண்ட்ங்கிறா. உண்மைதான், அவன் சொல்றது உண்மைதான், உண்மையை ஒத்துக்கிறா. எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்ற. வேற ஸ்திரியா இருந்தா என்ன பண்ணிருப்பா? ஹலோ இவ்வளோ நேரம் நல்லாதான் ஒழுங்கா தான் பேசின, எதை பத்தி இழுக்காத, என் குடும்பத்தை பத்தி இழுக்கிறதுக்கு உனக்கு என்ன லாயக்கு இருக்கு? நீ என்ன பேசுற? ஒன்னு ஊமையா இருந்திருப்பா, இல்ல வாயாடியா இருந்தா பேசிட்டு போறியா? வேணா வெயிட் பண்ண, தண்ணி வேணா தரேன் குடிச்சிட்டு போ. தாகத்தை பாருங்க. சொல்றா எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாரு பாருங்க. 17 இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆஹா, ஆண்டவர் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வெளிப்படுத்துறாரு. சமாரிய ஸ்திரீ தான் மாம்சத்தை வெளிப்படுத்துறா, இயேசு தன்னுடைய ஆவியை வெளிப்படுத்தி வாட் யூ செட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட், நீ சொன்னது சரி, உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னீல சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 18ல ஒண்ணு போட்டு உடைக்கிறாரு பாருங்க.
எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்ப இவங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? இந்த 5 பேருக்கும் ஒரு பேர் வைங்கப்பா. புருஷன் இல்ல யாரு? சும்மா சொல்லுங்க, கெட்ட வார்த்தைலாம் வராது, சொல்ல மாட்டீங்க. இவங்க யாரு? ஆம்பளைங்க தான் இல்ல. 4 பேர் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு போயிட்டான், இப்ப 5வது ஆள் இருக்கிறான். இவன் எப்போ போவான்னு தெரியாது, சரியா? அப்ப இவெல்லாம் யாரு? என்ன சத்தமே காணோம்? அவ்வளவுதான். என்ன சத்தமா சொல்ல முடிஞ்சு போச்சுன்னு, உபச்சாரக்காரர்கள். சரி, இந்த 4 பேர் ஏற்கனவே இருந்தான்ல, அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. அதெல்லாம் இல்ல. இந்த 4 பேர் ஏற்கனவே சமாரிய ஸ்திரீ இருந்தான்ல, அவன்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஏங்க நடைமுறையில பேசுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் அந்த கிராமத்துல வேற எங்கேயா உறவு வச்சிருப்பான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ சொல்றது கரெக்டுமா, உண்மைதாம்மா, உனக்கு 5. இப்ப இருக்கிறவன் உன்கிட்ட இருக்க மாட்டான். புருஷன் இல்லைன்னா உன்கிட்ட இருக்க மாட்டான். இப்ப இருக்கிறவன் உன்கிட்ட இருக்க மாட்டான். 4 மாதிரி போனான்ல, 5வது ஆள் போயிடும், அடுத்து 6வது ஆள் ரெடியா இருப்பான். இதெல்லாம் உள்ள அர்த்தம். 19 அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆண்டவர் இப்ப தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. நல்ல கவனிங்க. ஒளி வெளிப்படுத்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி போயிட்டு, கவனிச்சு பாத்தீங்களா? இருள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குது, இப்ப ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஆண்டவரேன்னு சொன்னவ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா? தீர்க்கதரிசி. நடக்கிறத அழகா சொல்றியா அப்படின்ட்டு. இப்ப ரிலீஜியஸ் 24 வசனமா இந்த மலையில பிதாக்கள் தொழுந்திருந்தாங்க. இப்ப வொர்ஷிப்பை பத்தி பேசுறா பாருங்க. எருசலேம்ல தான் தொழுதுங்கன்னு சொல்றீங்க. 20வது வசனம், யூதர்கள் எருசலேம்ல பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. என்ன யூதர்கள் இந்த நாட்கள்ல எருசலேம்ல தான் ஆலயம் அங்கதான் கட்டப்பச்சு, அங்கதான் தொழுது கொள்ளுவாங்க. அதனால சமாரிகளை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் எப்பா நீங்க தான் எருசலேம்ல தொழுது கொள்வீங்க. இப்ப ஆராதனை பத்தி பேசுறா. தொழுது கொள்றதுனா வர்ஷிப், தொழுது கொள்றதை பத்தி பேசுறா. அதுக்கு ஸ்திரீ, ஏமா நான் சொல்றதை நம்புமா, இந்த மலையில எருசலேம்ல மாத்திரம் இல்ல, எங்கும் பிதாவை என்ன பண்ணலாம்? தொழுது கொள்ளலாம். இயேசு வந்துட்டாரு இப்ப, அதனால எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். அதான் பழைய ஏற்பாடு. இப்ப நான் வந்துட்டேன், அதனால அறியாததை நீங்க தொழுதுக்கிறீங்க, நாங்க அறிஞ்சதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. தெளிவாட்டிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அழகா இப்பதான் சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. ரட்சிப்பு, ஜீவன், நித்திய ஜீவன், ஜீவ நீரூற்று யூதர்கள் மூலமா தான் வருது அப்படின்னு சொன்னோன்ன இப்ப வொர்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கா. உண்மையாய் தொழுது கொள்ள பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்பொழுதே வந்திருக்குது, தம்மை தொழுதுகள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தேவன் ஆவியா இருக்கிறார், உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப இப்ப சொல்லுங்க, என்ன அறிவு இருக்கு? சமாரிய ஸ்திரீக்கு என்ன அறிவு இருக்கு? ஆராதனை அறிவு இருக்கு. ரிலீஜியஸ் நாலேஜ். முதல்ல சோசியல் நாலேஜ் பார்த்தோம், 2வது பைபிள் நாலேஜ் பார்த்தோம், 3வது ரிலீஜியஸ் நாலேஜ். ஏங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க வொர்ஷிப் பத்திலாம். 25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற, வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவி. அப்ப இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கா? கிறிஸ்துன்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு, மேசியா, அவர் தான் எங்களை ரட்சிப்பாரு, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அப்ப இது வரைக்கும் என்னன்னு தெரியல சமாரிய ஸ்திரீக்கு. இயேசு என்று தெரியும், இயேசுதான் மேசியா, அவர் தான் தெரியாம பேசிட்டு அவரை பத்தி அவர்கிட்டயே சொல்ற. இந்த திருநெல்வேலிக்கு அல்வா கரெக்ட், அதேதான் அவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்டே வருவாரு சொல்லுவாருன்னு சொல்லி. அதற்கு 26 தான் கிளைமேக்ஸ். இந்த படத்துல பார்த்தா கிளைமேக்ஸ் 26 தான் கிளைமேக்ஸ். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நான் தான்ப்பா அந்த மேசியான்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டார். இப்ப ஒளி தெளிவா பிரகாசிச்சுட்டு இருள்ல ஒளி பிரகாசிச்சோன்னு இருள் என்னாச்சு பாருங்க. அந்த சீஷர்கள் வந்து அப்ப சீஷர்கள் வந்துட்டாங்க, சாப்பாடு பட்டில கொண்டு வந்துட்டாங்க. ஆச்சரியப்படுறாங்க, டே இவர் யாரா ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்க எதுவும் கேட்கல. 28 பாருங்க. அந்த ஸ்திரீ அந்த குடத்தை வைத்து விட்டு, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், போதும் என்ன கொண்டு வந்தா? குடத்தை எது கொண்டு வந்தா?
தண்ணீர் தானே கொண்டு வந்தா. இப்ப என்ன பண்ணும்? குடத்தை தண்ணிய ஊத்திட்டு தானே குடத்தை எடுத்துட்டு போனோம். தண்ணியும் போல குடமும் போல. ஆனா இப்ப என்ன போச்சுன்னு சொல்லுங்க பாப்பா. யாரு கரெக்டா சொல்றீங்க? மாம்சம் கரெக்டா சொல்லுங்க. ஏங்க, குடத்தை எடுத்துட்டு வந்தவ குடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு போகணுங்க. குடத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. தாகம் தீர்ந்தவளாய் போகிறாள். எக்ஸாக்ட்லி. அவளுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜீவ தண்ணீர் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தாங்க முடியல. மேசியாவே இவர் தான், டே அவர்கிட்ட தாண்டா என் லைஃப சொல்லி இருக்கிற, அவரும் என் லைஃப தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி குடத்தை வச்சுட்டு வேகமா, நானே இது பண்றேன், வேகமா வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி தான் செஞ்சதெல்லாம் ஒரு மனுஷன் சொன்னான்னு 29 அவர் வந்து பாருங்க, அவர் தான் கிறிஸ்துவான்னு சொன்னோன்னே ஊர்ல இருந்து எல்லாரும் புறப்பட்டு வராங்க. போஜனம் பண்ணுங்க ரவி அப்படின்னு சொல்லி இவங்க ரவின்னு கூப்பிடுறாங்க. இருப்பா, ஒரு போஜனம் எனக்கு இருக்குப்பா. 32 பாருங்க, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கு. என்னது? என்ன போஜனம்? என்ன போஜனம்? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது. அதுதான் என் போஜனம். இருக்குப்பா, இருங்கப்பா. சீசர்ல நீங்க சாப்பாடே வச்சுருக்கீங்கப்பா, வந்து சோறு தின்னுக்கிறீங்க. இருப்பா, யாராவது போஜனம் கொண்டு வந்திருப்பாங்களோ அவங்க பாருங்க. இது அடுத்த மாம்சம். இப்பதான் அந்த மாம்சம் போய் ஒளி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த மாம்சம் உள்ள வருது, சோறு. இது எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு. வேற யாராவது சாப்பாடு போட்டிருப்பாங்களோ? சோறைய பத்தி யோசிக்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமா போனிச்ச கூட பார்க்கல. ஓகே, என்ன அனுப்பினுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதான் என் போஜனம். அறுப்பு காலம் வந்திருக்குது. சரி, இப்ப ஏன் அறுப்பு காலத்தை பத்தி பேசுறாரு? வயல் நிலங்கள் விளைஞ்சிருக்குது. 35 கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சொல்லுங்க. இப்ப கண்ணை ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு. கவனிங்க, நான் முடிச்சிடறேன், இன்னும் 5 நிமிஷம். கண்ணை ஏறெடுத்து பாருங்கிறார். இப்ப என்ன பாருங்க? எல்லாம் என்ன பாக்குறீங்களே? எங்க ஏறெடுத்து பாருங்க. கொஞ்சம் மேல தூக்கி பார்ப்பீங்க. இல்லை சீசர்களா, வெறும் கண்ணை வச்சு பார்த்தா சோத்து போட்டில் தானே பேசுவீங்க. கொஞ்சம் கண்ணை மேல தூக்கி பாருங்கடா. ஒரு கூட்டம் வருது. யார் கூட்டு வரா? சமாரியஸ்திரி ஊரை கூட்டு வராடே, அறுப்புக்கு அங்க பாடுறா அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கட்டுற. நீங்க நினைக்கிற மாதிரி வயலை காட்டல. வெறும் கண்ணால பாத்தீங்கன்னா சோரை பாப்பீங்க. கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ், கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாரு. அங்க பாடுறா, அறுத்துக்கிட்டு வாரா பாடுறா. யார் வரா? யார கூட்டிட்டு வரா? ஊர் மக்களை கூட்டிட்டு வரா. உண்மையா சொல்றேன், தேவனுடைய வெளிப்பாட வசனத்தின் மூலமா பெற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றப்பட்டவங்க தனியா வரமாட்டாங்க. பிலிப்புடைய வேலை என்ன தெரியுமா? கூட்டிட்டு வந்து இயேசுகிட்ட விடுறது. பிலிப்புக்கு வேற ஊழியமே இல்லை. யாருமே பார்த்தா போதும், வாயேன் அப்படின்னு ஜீசஸ் கொண்டு வந்து விட்டுருவான். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஜீசஸை விட்டுருவான். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், கொண்டு வந்து இங்க விட்டுருங்க, இவர் பார்த்துக்குவாரு. கூட்டு வந்துட்டா, கண்ணை எடுத்து பாருன்னு சொல்லி பார்த்தா துப்புன்னு வராங்க பாருங்க. முடிக்கிறேன். அடுத்த பக்கம். நீங்க பிரயாசப்பட்டு உங்களை அனுப்பின பாருங்க 38. மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், பிரயாசத்தின் பலனை யாரு மத்தது? சமாரிய ஸ்திரீ. பாருங்க, அவ பிரயாசம் பண்ணா நீங்க கொண்டு வர்றது சோத்து பொட்டலம், சமாரிய ஸ்திரீ கொண்டு வர்றது ஆத்துமாக்கள். இப்ப சொல்லுங்க, எது முக்கியம்? சாப்பாடு தேவை, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாத்தீங்களா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அவ கொண்டு வந்துட்டாப்ப. நீங்களும் தான் இருக்கீங்க, 12 பேர் என்னோட தான் இருக்கீங்க, இத்தனை வருஷம் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் பேசினா அடிச்சு போயிட்டால. உண்மையை சொல்லிட்டான். யார மட்டமா நினைக்கிறீங்களோ முடிங்க, அவங்கதான் பெரிய ஆளா, அவங்கதான் ஆண்டவருக்காக பெரிய ஆளா ஆவாங்க. அவங்களதான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. அல்லேலூயா. படிச்சவன், அழகா இருக்கவன், பதவியில இருக்கவன், தூய்பட எல்லாத்தையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டா, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டா, எல்லாரையும் ஒதுக்கப்பட்டவ. இப்ப பாத்தீங்கன்னா அவதான் கலங்கர வழக்கமா கிராமத்துல நிக்கிறா. கொண்டு வந்தா 39 நான் வாசிக்கிறேன். செய்த எல்லாவற்றையும் சொன்னான்னு அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் சமாரியர்கள் சிலரா அநேகர் இயேசு மேல அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? ஜீவ தண்ணி என்ன ஆயிடுச்சு? வழிஞ்சு ஓடி மத்தவங்களுக்கும் அந்த தண்ணி கமான் போகுதுப்பா. ஆஹா, இப்ப தெரியுதா ஜீவ தண்ணி என்னன்னு? என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. இதுதான் அர்த்தம். உடனே கை தட்டி அந்நிய பாஷை பேசுறது இல்ல. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறான். என் பாத்திரம் நிரம்பி வெளியே என்ன அர்த்தம்? ஏன் மூலமா மற்றவங்களே ஆண்டருக்குள்ள கொண்டு வர்றது. பாத்தீங்கன்னா இங்க அதான் நடக்குது. அநேகர் விசுவாசம் உள்ளவனானாங்க. 40 எப்பா ஜீசஸ் இன்னும் 2 நாள் தங்கிருக்கீங்களா அப்படின்னு 2 நாள் தங்குறாரு. யாரால? சமாரியனால, சமாரிய ஸ்திரீனால நடக்கப்பட்ட மாற்றத்தினால. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கிராமத்துக்கு போறீங்க, நல்ல ஆண்டவர் ஏத்துக்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, அங்க இருந்து இன்னும் செய்யணும்னு ஆசை வரும்ல, ஊழியம் செய்யணும்னு 2 நாள் தங்கி இருக்கிறாரு. நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தண்ணி குடிக்கிறாரு, எல்லாம் அங்க தங்கி இருக்கிறாரு. 41 பண்ணுங்க உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேரு விசுவாசித்து. போதுங்க இன்னும் அநேகம் பேர் விசுவாசிக்கிறாங்க. ஏற்கனவே அநேகம் பேர் விசுவாசித்தாங்க, இன்னும் அந்த 2 நாள்ல இன்னும் அநேகம் பேர். இப்ப சொல்லுங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட உபச்சார ஸ்திரீ இல்லைங்க. உண்மையை சொல்லிட்டான். உண்மையான உபச்சார ஸ்திரியா இருந்தா என்ன பண்ணிருப்பா? அவளுக்கு எது மேல தெரியுமா வெறி இருக்கும்? உபச்சாரத்து மேல வெறி இருக்கும். போய சும்மா தண்ணி கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே எனக்கு தொந்தரவு பண்ண போறியா? நானே மறைமுகமா தெரியாம எல்லாருக்கு மேல வந்திருக்கிறேன், நீ வேற ஆம்பளை, இடத்த காலி பண்ணி ஓடிடு. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நல்ல அறிவு இருந்திருக்குங்க, வேத அறிவு, மத அறிவு, எல்லா அறிவும் நல்ல அறிவு உள்ள பிள்ளை. ஆனா அவளை யூஸ் பண்ணியிருக்காங்க. பாவம், ஆண்டவருடைய சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறார். அறிஞ்சும் அப்பேற்பட்ட பெண்ணையும் மாற்றி ஒரே நாளில் சுவிசேஷையா மாறி இருக்காங்க. ஒரே நாளில் அவ்வளோ பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களே, உங்களை பத்தி மட்டமா நினைக்காதீங்க, தரக்குறைவா நினைக்காதீங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே ஆண்டவர் செய்வார், கட்டாயம் செய்வார். ஆண்களே, பெண்களை தயவு செய்து வெறும் மிஷன் நினைக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அன்பையும் நேரத்தையும் கொடுங்க. சும்மா அள்ளி கொடுத்தா பத்தாது, நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனைவியை புரிஞ்சுங்க, அம்மாவை புரிஞ்சுங்க, பெண்களை புரிஞ்சுங்க. ஒரே ஒரு பெண் படிப்பறிவு உள்ள, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவ, அவளையும் இயேசு தேடி மத்தியான டைம்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை கொண்டு ஒரு கிராமத்தையே சந்திச்சான்னா உங்களை கொண்டு ஏன் ஆண்டவர் செய்ய முடியாது? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வார்? ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கண்களை மூடி, விசேஷமா பெண்கள், உங்களை பத்தி தாழ்வான எண்ணம்லாம் இருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு முதல்ல எனக்குள்ளே நீர் என்ன மாற்றம் செய்கிறீரோ அந்த மாற்றத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உண்மையில் வேணோ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையை சொல்லுங்க. ஆண்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உத்தமம் நேர்மையினே காக்கட்டும். ஆண்டவரே, முதல்ல எனக்குள்ள செய்யுங்க, கிரியை செய்யுங்க, அதுக்கப்புறம் என்னை கொண்டு கிரியை செய்யுங்க. இந்த 2 ஜெபம் போதும் இன்னைக்கு. முதல்ல என்னுள் கிரியை செய்யுங்க, 2வது என் மூலமா கிரியை செய்யுங்க. பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்குறேன், அவர் அர்ப்பணிப்புக்கு நேரா நம்ம நடத்துவார். அல்லேலூயா. தெய்வாவியானவர் சோர் மூலமாக வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உளை தேடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்து. மனிதர் யாரிடமும் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள். அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய்
ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் சாத்தானின் சதிகளை நகர்த்திடுவோம் சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம் இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம் இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம் இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம் இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உளை தேடுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் இந்த வேளையிலே 2 ஜெப குறிப்புக்காக ஜெபித்து முடிப்போம். முதல் ஜெப குறிப்பு நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர் சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெப குறிப்பு என்னவென்றால், இந்த சமாரியா ஸ்திரீக்குள்ளாக கர்த்தர் எப்படி கிரியை செய்யக்கூடியவராக இருந்தாரோ அப்படியே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவ்விதமாக தவறான அடிமைத்தனத்திற்குள்ளாக அல்லது சூழ்நிலைகளின் நிமித்தமாக தவறான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய கிரியையை தங்கள் மூலமாக தேவன் நடப்பிக்கும்படியாகவும் பின்பு அந்த கிரியை மிகுந்த பலனுக்குரியதாக தேவனாலே தேவனுடைய தெய்வீக கிரியையை ஆசீர்வாதமாக அடைந்தவர்கள் அதை சாட்சியாக அநேகருக்கு அறிவித்து அநேக ஆத்துமாக்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஊழியத்தை செய்கிறவர்களாக எழும்பும்படியாக இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக சேவியர் அவர்கள் முதலாவது ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. பின்பு நாம் நீங்க கடந்து போனீங்க ஆண்டவரே சந்தித்தீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீர், சாட்சியாய் அந்த கிராமத்துக்கு நிறுத்தினீர் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்துல சீசர்கள் முன்பு ஆண்டவரே பிதாவினுடைய கிரியைகளை செய்வதே என்னுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவரே நீர் எந்த தாகத்தோடு ஆண்டவரே நீர் இருந்தீர் என்பதை அங்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களை தாகத்தோடு தேடி வந்து எங்களை ரட்சித்தீங்க, எங்களை மீட்டீங்க, உமக்கென்று வேறு பிடித்திருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஸ்திரியை போல ஆண்டவரே நாங்களும் அநேகருக்கு ஆண்டவரே உண்மை அறிவிக்க ஆண்டவரே சாட்சியாய் வாழ அநேகரை ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்மை வெளிப்படுத்த ஆண்டவரே அநேகரை உம்மண்டை சேர்க்க கர்த்தர் இரக்கம் செய்யும், வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்படியே எங்களை உமக்கொன்று ஆண்டவரே ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஒப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ கரத்துல தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே சகோதரர் ஸ்பர்ஜன் டேவிட் அவர்கள் அல்லேலூயா ஜெபித்து முடிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சீராய் பகலிலே நடக்கிறவர்களை போல நடக்கும்படியாகவும் தேசத்திற்காகவும் ஜெபித்து முடிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆராதனைக்காகவும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த ஆராதனை மட்டும் நீர் கூட இருந்து வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து தந்தபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்கள் மீது அன்பாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணரச் செய்தபடியாக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகன் மூலமாய் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தவர்களாக ஆண்டவரே அப்பா நீர் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக முறை நாங்கள் மாம்சத்திலே இடருள்ளாக காணப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அடைபட்டுகிறதே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உணர்த்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரே வெளிச்சத்திலே நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உணர்வூட்டினபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே அப்பா இருதயத்தின் ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக அநேகருக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற வேண்டும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களில் குறைகள் உண்டு ஆண்டவரே. எல்லா குறைகளையும் அகற்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த சமாரிய ஸ்திரியை போல ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே உம்முடைய அண்டைக்கு சேர்க்கும்படியாக ஆண்டவரே எங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரியும்படியாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்களில் வரும்போது ஆண்டவரே எங்களில் உள்ள எல்லா குறைகளும் அகன்று போகும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நிறைவான நீர் வரும்போது ஆண்டவரே அப்பா குறைவானவர்கள் அகன்று ஆண்டவரே வெளிச்சம் பிரகாசித்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் விளக்காய் காணப்பட நீங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையை ஆண்டவரே பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சபையை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களால் நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு இங்கு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் இந்த சபையை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இதை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா விக்கிரகத்துக்கு பின்னாக திரும்பி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தங்கள் அறியாமையில் இருந்த ஆண்டவரே அப்பா இந்த சமாரிய ஸ்திரியை போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மை கண்டு ஆண்டவரே அப்பா தங்கள் இருதயங்களில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பிரகாசம் அடைந்த ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே கூட இருப்பவர்களையும் சுற்றி ஆண்டவரே அவங்களுடைய கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உம்மண்டை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே பட்டணம் உமக்கென்று ஆண்டவரே சொந்தம் ஆகட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுப்பீராக ஆண்டவரே. விக்கிரங்களை உடைத்து ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை பின்பற்றி ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு பட்டணத்தில் எழுப்புதலை கட்டளையிடுவீராக. பெரிய மாறுதல் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் சிறு கூட்டமாய் இடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களும் ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய உணர்வுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தூண்டப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் அடிமைத்தன கட்டுகள் எல்லாம் மறந்து போக வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரகத்துக்கு அடிமையாய் கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தன கட்டுகள் எல்லாம் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய வரியைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவுக்கு இயேசுவுடைய வரியைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வரியைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் மீட்டுக் கொள்வீராக, இழுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்தலும் ஆண்டவரே. வருகிற தேர்தலுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேர்தலை நடத்தும் ஆண்டவரே. எலெக்ஷன் கமிஷன் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முதல் ஆண்டவரே கடைமட்ட ஊழியர் வரை ஆண்டவரே ஒவ்வொரு பூத்தில் உள்ள அதிகாரிகள் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா எந்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா மோசங்களும் நடக்காதபடி எந்த ஃப்ராடுகளும் செய்யாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நேர்மையாய் ஆண்டவரே உமக்கு பயந்த ஆண்டவரே பரலோகத்தின் தேவனை கண்டு பயந்த ஆண்டவரே நேர்மையாய் தங்கள் கடமைகளை செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. நேர்மையாய் நடத்தி தரும் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. 543 தொகுதியும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய தொகுதியை அனுப்புவீராக ஆண்டவரே. நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே உமக்கு சித்தமான தலைவர்களை ஆட்சியில் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக ஆண்டவரே. எல்லா தீங்களையும் ஆண்டவரே அழித்து போடுவீராக ஆண்டவரே. இந்த எலெக்ஷனுக்காக செய்யப்படுகிற ஆண்டவரே மந்திரங்கள் ஆண்டவரே பில்லி சூனியங்கள் ஆண்டவரே யாகங்கள் பூஜைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக ஆண்டவரே. பிசாசின் எல்லா தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. நீர் ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் ஆண்டவரே. நீர் அவர்களை பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் தள்ளிவிடாதீரும் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில்
கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதிகான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே, சமாரியா ஸ்திரீக்கும் இயேசுவே உமக்கும் நடந்த சந்திப்பின் மூலமாக நீர் சில சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சமாரியா ஸ்திரீயை போல கர்த்தாவே, பிரதிகூலமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தாவே, வேதத்தை குறித்த அறிவு உண்டாயிருந்தாலும், ஆராதனையை குறித்த அறிவு உண்டாயிருந்தாலும், இனத்தை குறித்த அறிவு உண்டாயிருந்தாலும், ஆனால் இருளுக்குள்ளாக கர்த்தாவே தாகம் தீர்க்கப்பட இயலாத நிலையிலே ஆத்துமாவிலே கர்த்தாவே உயிர் மீட்சி அடையாமல் காணப்படுகிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனங்களின்படியே உம்முடைய சந்திப்பு அந்த ஆத்துமாக்களுடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதமாக காணப்படட்டும். கர்த்தாவே, நீர் சந்தித்த போது எவ்விதமாக கர்த்தாவே அவள் ஆத்துமாவிலே தாகம் தீர்க்கப்பட்டவளாக கர்த்தாவே விசுவாசத்திலே பலன் கொண்டு இருள் அகன்று போயிட்டு வெளிச்சம் உதித்தது என்கிற நிலையிலே கர்த்தாவே கடந்து சென்று சுவிசேஷத்தை, சத்தியத்தை, உம்மை குறித்து பிரசித்தி படுத்தக்கூடியவளாக காணப்பட்டாளோ, அநேக ஆத்துமாக்களை உம்மண்டையிலே கொண்டு வரக்கூடியவளாக காணப்பட்டாளோ, அதுபோல கர்த்தாவே உம்முடைய சந்திப்பு அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். அவர்கள் மூலமாக ஒரு பெரிய அறுவடை எங்கள் தேசத்திலும் முழு உலகத்திலும் உண்டாவதற்கு ஏதுவாக தேவன் ஆத்துமாக்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன். சூழ்நிலைகளின் நிமித்தமாக, பிரதிகூலமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக இருளுக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே விடுதலை அடையட்டும். கர்த்தாவே, ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்கிற வசனம் ஒவ்வொரு ஆத்துமாவுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறட்டும். கர்த்தாவே, தாங்கள் அடைகிற வெளிச்சத்தை அநேக ஜனங்களுக்கு முன்பாக பிரதிபலித்து பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, சமுதாயத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக திகழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
மெய்யான ஒளியாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமாக காணப்பட ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாகும் அந்த மகிமை கடந்து செல்லக்கூடியதாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்து அந்த மகிமையையும் தெய்வீக ஒளியையும் பெற்றுக்கொள்கிற ஆத்துமாக்கள் அதை சமுதாயத்திலே பிரதிபலித்து அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று சொந்தமாக்குகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.